நேயர்கள் அனைவரும் ஆனந்தமாக வாழ உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவடிகளை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2025 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். குரு பகவான் வக்ர நிலையிலே ரிஷப ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசிகளை செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் கன்னி ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சூரிய பகவானும் புதன் பகவானும் தனுசு ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சனி பகவானும் சுக்கிர பகவானும் கும்ப ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ராகு பகவான் மீன ராசிகளை பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஜனவரி மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வக்கிர நிலையில் உள்ள செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு வக்கிர நிலைகளை இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி தனுசு ராசியிலே இருக்கின்ற புதன் பகவான் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி கும்ப ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். சிம்ம ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களுமல்ல. ராசியை சுக்கிர பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பணவரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்களை வாங்குவீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதற்கு சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தான செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. தாய் வழி சொத்துக்களில் இதுவரை ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். உறவினர்கள் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. புத்திரஸ்தானத்திலே ராசிநாதன் சூரிய பகவான் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து லாபஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியுமான புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திரர்களான நற்பெயரும் புகழும் ஏற்படும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண்பீர்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக இரட்டிப்பான வருவாயை காண்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் எளிய முறையில் உங்கள் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. களத்திரஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுக்கிரனுடைய பயணமும் களத்திரஸ்தானத்திலே இருப்பதாலும் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும்.
வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவைகள் இல்லாமல் அடுத்த பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை. பாக்கியஸ்தானாதிபதி இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் தந்தையாருடன் தேவையில்லாமல் தர்க்கம் செய்து கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. கவனம் தேவை. தொழில் ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களுமில்லை. லாபஸ்தானாதிபதி இம்மாதம் புத்திரஸ்தானத்திலும் ருணரோக சத்திரஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் இம்மாதத்துடைய முற்பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த முயற்சிகள் அனைத்து வெற்றியை தரும். இரட்டிப்பான வருவாயை காண முடியும். பிறைய ஸ்தானத்திலே இம்மாதத்தினுடைய முற்பகுதியில் சுகஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் ஆனந்தமாக வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.